தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெற்கு மயிலோடை அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் அபிசெல்வி கடந்த 10ஆம் தேதியன்று காலை வீட்டின் அறையில் அபிசெல்வி தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து அபிசெல்வியின் தாயார் எஸ்தர் பாலின் மற்றும் சகோதரர் சிவஞானம் ஆகியோர் கையத்தாறு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற கையத்தாறு போலீசார் அபிசெல்வியின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் அபிசெல்வியின் கழுத்து மற்றும் தலைப்பகுதிகளில் காயங்கள் இருந்தது தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அபிசெல்வியின் சகோதரன் சிவஞானத்திடம் தீவிர விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அபிசெல்வியின் தந்தை செல்வம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். அவரின் தாய் எஸ்தர் பாலின் பிஸ்கட் தயாரிக்கும் நிறுவனத்தில் கூலி வேலை பார்த்து வந்துள்ளார். அபிசெல்வியின் சகோதரன் சிவஞானம் கோவையில் உள்ள மில்லில் வேலை பார்த்து வந்துள்ளார். படிப்பில் ஆர்வம் இல்லாத அபிசெல்வி 12ஆம் வகுப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார். மொபைலிலேயே மூழ்கி கிடந்த அபிசெல்விக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் சேலத்தைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்ற வாலிபர் அறிமுகமாகி உள்ளார். ஆரம்பத்தில் நட்பாக பழகிய அபிசெல்வி பின்னாளில் ஹரிபிரசாதை தீவிரமாக காதலிக்க ஆரம்பித்துள்ளார். அபிசெல்வி இரவு 12 மணி வரை போனில் பேசிக் கொண்டிருந்ததை அவரது தாயார் பார்த்ததால் அபிசெல்வியின் காதல் விவகாரம் குடும்பத்தாருக்கு தெரிய வந்தது. ஹரிபிரசாதும் அபிசெல்வியும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் காதலை கைவிடுமாறு தாயாரும் சகோதரனும் பலமுறை எச்சரித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அண்மையில் அபிசெல்வி அவரது காதலனோடு மொபைலில் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த தாயார் சிவஞானத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவஞானம் கோவையில் இருந்து புறப்பட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். கடந்த 9ஆம் தேதியன்று இரவு அபிசெல்வியை வீட்டில் இருந்த கட்டையால் கழுத்து மற்றும் தலைப்பகுதிகளில் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அபிசெல்வி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவஞானம் தனது தாயார் உதவியோடு அபிசெல்வியை தூக்கி அறையில் தூக்கில் மாட்டி அபிசெல்வி தானாகவே உயிரை மாய்த்துக் கொண்டது போல இருவரும் நாடகமாடி உள்ளனர். இதனைத் தொடர்ந்து எஸ்தர் பாலின் மற்றும் சிவஞானம் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாற்றுச் சாதியை சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் அடித்து ஆணவ கொலை செய்துவிட்டு தாய் மகன் இருவரும் நாடகமாடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் ரங்கசாமி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.